Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1161 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பார்ட்ல நம்ம லூஃபி பெரிய சைஸ்ல ஜெய்ஜான்டிக்கா ஒரு ஜெயண்டோனை பார்த்தான்ல, அவன் கூட நம்மள்கிட்ட இந்த எல்பேஃப் கிங்டம் அப்படி இப்படி எல்பேஃப் வாரியர்ஸ் எல்லாம் இப்படி அப்படி என் பேரு தான் லோக்கின்னு ஸ்பெஷல் எஃபெக்டோட சொன்னானே. அது மட்டும் இல்லாம இப்ப அவன் தான் சன்காடாமா. இவ்வளவு தூரம் நாக்க நீட்டி நீட்டி பேசுறானே, நாக்கு கடிப்பற்றாது. சரி இதெல்லாம் சொல்லிட்டு அவனு அப்படியே வில்லத்தனமா சிரிப்பானா. அப்படியே சைலண்டா கேட்டுட்டு இருந்த லூஃபி அப்படியே கையெல்லாம் முறுக்குவான். போச்சு இனி மூஞ்சா அடிச்சு மூஞ்ச கீக்க போறான்னு பார்த்தா சந்தோஷத்துல ஏன்னு கத்த ஆரம்பிச்சிருவான். எதுக்கு இவன் இந்த கத்து கத்திட்டு இருக்கான்னு அந்த லோக்கிக்கே டவுட் ஆயிருச்சு. ஏன்னா இவனை பார்த்தா ஒன்னா பயந்து ஓடுவானுங்க, இல்லன்னா இவனை அட்டாக் பண்ண வருவானுங்க. இவன் சந்தோஷமா கத்திட்டு இருந்தான்னா அது மட்டும் இல்லாம அவனை நோக்கி வேகமா ஓடுவான். அட வேற ஒண்ணும் இல்ல, லூஃபிக்கு எங்க இருக்காங்க என்னன்னு தெரியாம தான் இருந்தான். ஆனா இப்போ அவங்க எல்பேஃப்ல தான் இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதனால சந்தோஷம் தாங்க முடியல. சோ அவன் கால் மேல ஏறி நின்னுகிட்டு, இது எல்பேஃப் தானே, இங்க வரணுங்கிறது எங்களோட பல நாள் கனவு, அந்த கனவு ஒரு வழியா நிறைவேறிருச்சு. அதோ அங்க பாரு எவ்வளவு பெரிய மரம், இதோ இங்க பாரு எவ்வளவு பெரிய மலை, ஐயோ எல்லாமே பெருசு பெருசா இருக்கே, மேக்னிஃபையர் கிளாஸ்ல பார்த்த மாதிரியே பெருசு பெருசா தெரியுதே அப்படி இப்படின்ட்டு அங்கங்கன்னு குதிச்சுட்டு இருப்பான். உடனே லோக்கியும் ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்ட்டு என்னமோ சொல்ல வருவான். ஆனா லூஃபி என் ஃப்ரெண்டு உசோப்புக்குமே எல்பேஃப்க்கு வரணும்னு ஆசை, அவனுக்கும் எப்படியும் தெரிய வந்துரும்னு நான் நம்புறேன் அப்படின்னு ஒன்னு லோக்கிக்கு இன்னும் கடுப்பாகும். ஏன்னா அவன் ஒரு டெரர் பீஸ், அவங்கிட்ட போய் இப்படி ஜாலியா பேசிட்டு இருந்தானா இன்னும் நம்மால பேச்ச விடல. எல்பேஃப்ல முடிவில்லாத சண்டையை போட்டுட்டு இருப்பாங்கன்னு நீ சொன்னில, அதனால தான் அது ஸ்ட்ராங்கான கண்ட்ரியா இருக்குது, அது உண்மைதானே அப்படிங்கும் போது அவன் என்ன இவன் உளறிட்டே இருக்கான்னு என்னமோ பேச வருவான். ஆனா லூஃபி விடுறதா இல்ல. டோரி பிராகி கூட நான் இங்க தான் வந்துட்டு இருந்தேன், அந்த டைம்ல கூட நான் அவ்வளோ ஜெயன்ஸை பார்க்கல, ஆனா இப்போ இந்த இடத்தை பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்குது அப்படிங்கும் போதே அங்க அவனுக்கு கடுப்பாயிருச்சு. வேணாண்டா பேசுறத நிப்பாட்டும்பான். இவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இதுதான் ஸ்ட்ராங்கஸ்டான இடம் அப்படின்னு கத்திட்டு இருப்பான். அவ்வளவுதான் லோக்கி பொறுமையை இழந்துட்டான். நிறுத்துடா ரப்பர் வாயா, நான் பேசணும்னு சொல்றல அப்படின்ட்டு ஒரு கத்துவான். அவன் கத்துற கத்துல ஒரு பெரிய சூறாவளியே உருவாகி அந்த மொத்த காட்டுக்குமே அந்த சவுண்டு கேட்கும். எப்படி ஒரு சவுண்டு கேட்டவொடனே இவ்வளவு நேரம் அமைதி காடா இருந்தது இப்ப அராஜக காடா மாறும். அதாவது அந்த காட்டுக்குள்ள இருக்கும்ல பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸுங்க, அதுங்கெல்லாம் இப்ப வெறி கொண்டு லோக்கிய நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்க்கவே கொஞ்சம் அந்த சீனியர் டெரரா தான் இருக்கும். ஏன்னா இது ஜெயண்டோட ஏரியா, நம்ம சைஸை விட பெரிய சைஸ்ல தானே எல்லாமே இருக்குங்க. சோ இப்படி எல்லாத்தையும் கிளப்பி விட்டான்னு வைங்க. அதே நேரம் பேய் மாதிரி ஏதோ ஒரு கூட்டமும் லைட்டை தூக்கிக்கிட்டு அந்த இடத்த நோக்கி வந்துகிட்டு இருப்பாங்க. லூஃபி இவன் இந்த கத்துனதுக்கு அப்புறம் தான் சைலண்டே ஆவான். நான் ஒரு லெஜண்ட், சொல்ல போனா இந்த இடத்தோட சன் கார்டே நான் தான், என்னோட பர்மிஷன் இல்லாம நீ பேசக்கூடாது மனித ஜென்மமே அப்படின்ட்டு கடுப்புல அந்த சங்கிலியை போட்டு இழுப்பான். ஆனா அது பிஞ்செல்லாம் வராது. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்பான். ஆக்சுவலா இந்த லோக்கிக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கவர்மெண்ட் பவுண்டி போட்டிருக்கானுங்க 2.6 பில்லியன் பெரிஸ். ஏன்னா அந்த அளவுக்கு இவன் டேஞ்சரான ஆளு. சரி இப்ப என்னைய சுத்தி பாரு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேட்பானா. நம்ம பையெல்லாம் அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு வேற என்ன சங்கிலி போட்டு வச்சிருக்காங்கம்மா. அதேதான் இப்படி செயினை போட்டு கட்டி வச்சா யாருக்கு தான் பிடிக்கும், எனக்கு இதுல இருந்து ரிலீஸ் ஆகணும். சொல்ல போனா 6 வருஷமா நான் இப்படித்தான் இருக்கேன்பா. இதை கேட்டு லூஃபி ஷாக் ஆயிருவான். 6 வருஷமான்னு. அது மட்டும் இல்லாம எல்பேஃப்லயே இவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆளும்பான். அண்ட் நடுவுல பெருசா இருக்கே இந்த ட்ரீயோட பேரு ஜுவல் ட்ரீ ஆடம்பாங்க. அது மட்டும் இல்லாம இவனை கட்டி வச்சிருக்காங்களே அந்த சங்கிலி, அது ஒன்னும் சாதாரண நார்மல் சங்கிலி இல்ல, சி பிரிசம் ஸ்டோனால உருவாக்கப்பட்டது. அதனாலேயே அவன் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றான். அது மட்டும் இல்லாம அதை பிரேக் பண்ண முடியல. அதனால லோக்கி நம்ம லூஃபி கிட்ட ஹெல்ப் கேட்பான், இந்த செயினை கழட்டி விட சொல்லி. அதுவும் சும்மா எல்லாம் இல்ல, அதுக்காக ஒரு டீல் ஒன்னு போட்டுக்கலாமா. எந்த மாதிரி டீல்னா, இப்போ நம்மால் ஒரு பைரட் தானே, லூஃபி மட்டும் அவனை காப்பாத்துறதுக்காக அந்த செயினை கழட்டி விட்டான்னா இவனை எதிர்க்கிற லூஃபி வேண்டான்னு நினைக்கிற ஏன் லூஃபியோட எதிரி யாரா இருந்தாலும் சரி நீ கை காட்டுற எல்லாத்தையுமே நான் மொத்தமா அழிச்சிருவேன் அப்படின்னு லூஃபிக்கு சிரிப்பா வரும். அடா போடான்னு சொல்லிட்டு கேஷுவலா அவன் காலில் படுத்து கிடப்பான். அந்த டைம் நம்மளுக்கு ஏதோ ஒன்று சரியில்லைன்னு தோணும். எந்திரிச்சு அங்க இருக்க காடை பார்ப்பான். கன்ஃபார்மே பண்ணிட்டான் இவங்களை நோக்கி பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸுங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்குதுன்னு. பட் அந்த லோக்கி அதெல்லாம் கண்டுக்காம இந்த செயினை கழட்டி விடணும்னா அதுக்கு அதுல மாட்டி இருக்க பூட்டை கழட்டணும். அதோட சாவி அங்க வில்லேஜ்ல தான் எங்கேயோ இருக்குது, அதைத்தான் நீ தேடி கண்டுபிடிக்கணும்பா. நம்மால அதை கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு காட்டை தான் குறுன்னு பார்த்துட்டு இருப்பான். அண்ட் லோக்கி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுவான், நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், வேணும்னா கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது காட்டுக்குள்ள இருந்து கட்டமுட்டான்னு பயங்கரமான சவுண்டு. அப்ப லோக்கி இருந்துட்டு, நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இந்த இடத்தை தான் அண்டர் வேர்ல்டும்பாங்க. அதாவது எல்பேஃபோட லோவஸ்ட் லெவலே தான், இங்க யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல வரமாட்டாங்க.
ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பயங்கரமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காட்டுக்குள்ள மரங்கள்லாம் அப்படியே சரிஞ்சு விழும். என்ன பெரிய சைஸ்ல இருக்க மான்ஸ்டர் பயங்கரமா வந்துகிட்டு இருக்குது, யாரெல்லாம் பயங்கரமான தப்பு பண்றாங்களோ அவங்கள இங்க தான் தூக்கி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த மான்ஸ்டர்ஸுங்க ஒன்னொன்னா அந்த இடத்துக்கு வந்துருச்சுங்க. அப்படியே ஷேடோல காட்டுவாங்க. இருந்தாலுமே அதுங்க எந்த அளவுக்கு ஜெய்ஜாண்டிக்கா இருக்குதுன்னு கிளியரா தெரியும். இந்த மொத்த இடமுமே ஒரு பிரிசன் மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க தான் வச்சு போட்டு தள்ளுவானுங்க. அப்படி உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா இங்க எங்க வேணாலும் நீ தோண்டி பாரு, ஜெயன்ட்ஸுங்க மனுஷங்களோட எலும்பெல்லாம் புதஞ்சிருக்கும். இந்த மலைங்கெல்லாம் பல ஆண்டு காலமா இப்படி ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்குது. அவங்களோட மித்தாலஜி படி இதுதான் முதல் உலகம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த மான்ஸ்டர்ஸுங்க எல்லாம் எந்த அளவுக்கு கொடூரமா இருக்குதுங்க அப்படின்ட்டு அப்படியே அந்த மலையை உடைக்கிறது, மரத்தை புடுங்கிறதுன்னு அதுங்க சீன் போட்டுட்டு இருக்கதெல்லாம் காட்டுவாங்க. அப்போ லோக்கி இருந்துட்டு இது சூரியன் அழிஞ்ச ஒரு உலகம், மூட்டாப்பாயில நீ இங்க எப்படி வந்த, ஏன் வந்த, எதுக்கு வந்த, எதனால வந்தேன்லாம் எனக்கு தெரியாது, ஆனா தப்பான இடத்துக்கு வந்துட்ட, இது பீஸ்டுங்களோட சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போதான் அந்த ஜெய்ஜாண்டிக்கான பீஸ்டுங்களை ஒன்னொன்னா காட்டுவானுங்க. பயங்கரமான யானை, கொடூரமான பாம்பு, பெரிய சைஸ் ஓனாயி, இவங்க எல்லாரும் தான் இந்த இடத்தை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எப்படி இதுங்கெல்லாம் லோக்கியை விட்டு வச்சிருக்காங்கன்னு பார்த்தா லோக்கியும் இந்த பீஸ்டுங்களும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்களாமா. இதெல்லாம் நம்மளால கேட்டானா இல்லையான்னு தெரியல. ஆனா அந்த பீஸ்டுங்களை பார்த்துக்கிட்டே அதுங்க பக்கத்துல போவான். அதுங்க லூஃபியை பார்த்துட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்குதுங்க. அவ்வளவுதான், உன்னைய நாங்க முடிச்சு விட போறோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த டைம் லோக்கியை மிரட்டுவான். நான் சொல்றத நீ ஒழுங்கா செய்யற, இல்ல முடியாது, கிடையாது, நடக்காது அப்படின்னு ஏதாச்சும் சொன்னேன்னு வையி, இந்த பீஸ்டுங்கெல்லாம் இப்படி உன்னை நிக்க வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படிங்கும் போதே கரடி என்னடானா கத்தி காமிக்கும், கொரிலா என்னடானா நெஞ்சில குத்தி காமிக்கும், பாம்பு என்னடானா சுத்தி காமிக்கும், ஓனா என்னடானா முக்கி காமிக்கும். அதாவது லூஃபியை பயமுறுத்துறாங்களாமா. நம்மளால அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை. வாரே வா, எனக்கு இதுங்களெல்லாம் பார்க்கும்போது பழைய நினைவுகள் வருதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் இந்த பேய் மாதிரி ஒரு கூட்டம் போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால அவங்க ஓரமா நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சொல்ல போனா அவங்க எல்லாம் நார்மல் மனுஷங்க தான். பயந்து இவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அந்த லோக்கிய மேட்டர் சொல்லுவான். இந்த லூசு பயலுக எல்பேஃப் கூடயே மோதி இருக்கானுங்க, புடிச்சு இங்க கொண்டு வந்து போட்டானுங்க. லோக்கிய பொறுத்த வரைக்கும் இவனுங்க வெறும் செத்த பணம், உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கேவலமான ட்ரெஸ்ஸை போட்டு சுத்துறானுங்க. நார்மல் மனுஷங்க மாதிரி சுத்திட்டு இருந்தானுங்கன்னா பீஸ்டுங்க புடிச்சு சாப்பிட்டுருங்க. அந்த பயம். அவனுங்க லோக்கிய பார்த்துட்டு என்ன சார் இப்படி கேவலப்படுத்துறீங்க, சரி பரவாயில்ல விடுங்க, நமக்குள்ள என்ன, ஆமா யார் இந்த பையன், இவனை வேணா நாங்க காலி பண்ணிட்டுமான்னு கேட்பானுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இவனால எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டி இருக்குதுமா, நீங்க கொல்றதுக்கு முன்னாடியே அந்த பீஸ்டுங்க அவனை விடுதான்னு பாப்போம் அப்படின்னு பயங்கரமா சீன் போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த பீஸ்டுங்களும் அவன் பக்கத்துல குத்துறது, அவனை பார்த்து கத்துறதுன்னு பயங்கரமா சீன் போடுங்க. அப்ப அந்த டைம் அவனை சுத்தி அப்படியே ரவுண்டு கட்டுமா. சரி, எப்படியே இவன் செத்து போயிருவான், மிச்ச மீதி பாடி பார்ட்ஸ் ஏதாச்சும் கடந்துச்சுன்னா கிளீன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பக்கத்துல போவானுங்க. அப்ப அவங்க ஆளைய கூப்பிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அன்னைக்கு மாதிரி ஆயிர போதும்பா, ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒருத்தன் வந்திருப்பான், அவங்கிட்ட போனப்போ அட்டி பொழந்துட்டான் போல, அது வேற யாரும் இல்ல நம்ம ஷாங்க்ஸ். இந்த பேரை கேட்டோன்னே எது ஷாங்க்ஸ் இங்க வந்தானான்னு லூஃபி கேட்பான். அவனை பார்த்துட்டு இவங்க அத்தனை பேரும் கதறுவானுங்க. என்னடானா இவ்வளவு நேரம் அவனை அடிக்கிற மாதிரி, கடிக்கிற மாதிரி, மிதிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சுங்கல்ல, இப்ப அழகா கையில தூக்கி வச்சுக்கிட்டு இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவனை தாங்குன்னு தாங்கிட்டு இருக்குதுங்க. என்ன கன்றாவிடா இது, என்ன நடக்குது இங்க அப்படின்னு புலம்பிட்டு இருப்பானுங்க. ஏன்னா இந்த மொத்த இடத்தையுமே ரூல் பண்ணிட்டு இருக்குது அந்த மான்ஸ்டர்ஸுங்க தான். அதுங்களையே அவனோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டானான்னு அவனுங்களாலையும் நம்ப முடியல, லோக்கியாலையும் நம்ப முடியல. உடனே கடுப்பாயி கத்திட்டு இருப்பானா. உடனே லூஃபி குடுன்னு அவன்கிட்ட போய் உண்மையை சொல்லு, ஷாங்க்ஸ் இங்க வந்தானான்னு கேட்பான். இவனுக்கு அவனை தெரிஞ்சிருக்குது அப்படின்ட்டு நோட் பண்ணா பையன் ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருப்பான். உடனே வீம்புக்குனே அவனை ஒரு பைந்தாங்கோலி பைரட்டு, சொல்ல போனா அவன் ஒரு கோலம்பான். அடுத்த செகண்டே நம்மால கியர் 4 எடுத்து ஓங்கி அவன் மூஞ்ச குத்துவான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப், பின்னாடி குத்து வந்திருக்கும். இது அங்க இருந்த ஜால்ரா பயல்களும் எதிர்பார்க்கல, பீஸ்டுங்களும் எதிர்பார்க்கல. லோக்கி மேல ஒருத்தன் கைய வைக்கிறானான்னு அவனே ஒரு செகண்ட் பயந்துட்டான். அதுக்கப்புறம் பதறி போய் அடே இருறா நான் சும்மா ஜோக் பண்ணேன் அப்படின்னு ஒன்னதான் நார்மலாவான். ஜோக்குக்கு கூட அப்படி சொல்லாத, பொல்லந்துருவேன்பான். மூவ் பண்ண முடியாத என்ன ஏன்டா அடிக்கிறேன்பான். அதான் தெரியுதுல்ல மூவ் பண்ண முடியலன்னு, இந்த டைம்ல நீ கடுப்பேத்திட்டு இருக்காத, பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேன்பான். இப்படி அவனை போட்டு அவன் கிளின்னு கிளிக்கிறத இந்த பீஸ்டுங்கெல்லாம் பார்த்துட்டு நடுங்கிட்டு இருக்குதுங்க. ஏன்னா இவன் தான் எல்லாத்தையும் போட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருப்பான், இப்ப இவனையே லூஃபி போட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருக்கான். அதனாலேயே அந்த லோக்கி பைய கொலை வெறியில இந்த சங்கிலியை மட்டும் நான் கலட்டிட்டேன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல இவனை நான் கொன்றுவேன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப லூஃபி வேகமா அவன் மேல ஏறி நின்னுகிட்டு எதுக்காக ஷாங்க்ஸ் இங்க வந்தான், அது மட்டும் இல்லாம எதுக்காக உன்னை பார்க்க அவன் இங்க வந்தான், கண்டிப்பா அவன் உன்னைய சும்மா பார்க்க வந்திருக்க மாட்டான், இன்னும் அவன் எல்பேஃப்ல இருக்கானா, சொல்லுன்னு பயங்கர ஆர்வமா கேட்டுட்டு இருப்பானா. அவ்வளவு நேரம் கடுப்புல இருந்த அந்த லோக்கி இவன் இவ்வளவு ஆர்வமா இருக்கான்னா இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி சிரிச்சுக்கிட்டே இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீயா கிடைக்காது ராஜா அப்படின்ட்டு அந்த சங்கிலியை உலுப்பி காட்டுவான். அதுலயே லூஃபிக்கு தெரிஞ்சு போச்சு அவனை ஃப்ரீ பண்ணி விட சொல்றான்னு. இந்த விஷயத்தை எல்பேஃப்ல இருக்க மத்தவங்க யார்ட்டையாவது கேட்டா கூட சொல்லிட போறாங்க. தேவையில்லாம லூஃபி இவனை கழட்டி விட்டு பெரிய பஞ்சாயத்து ஒன்று இழுத்து விட போறானா, இல்ல அதுக்குள்ள நம்மளுக்கு வந்து
தடுத்துருவாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.